ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது. அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். தாளிப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செஞ்சு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வரமிளகாவை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச அந்த உடச்சக்கடலை சட்னியை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.